தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஓபிஎஸ் தரப்பினர் விடிய விடிய வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்திருப்பதாகவும் 9 மணி நேரத்தில் 120 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் தமிழகத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பினர் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து வருவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. பல இடங்களில் இது அம்பலமாகி வெளிச்சத்திற்கும் வந்தது. தற்போது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் இந்த கீழ்த்தரமான செயலை அவர்கள் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளனர். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் காவல்துறையினரும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதால் இச்செயலை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளனர். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தனது மகன் ரவீந்திரநாத் குமாருக்காக ஓபிஎஸ் நேரடியாக களத்தில் இறங்கி பணப்பட்டுவாடா செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் நேற்றிரவு 9 மணிக்கு தொடங்கி காலை 6 மணிக்குள் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் வீதம் 120 கோடி ரூபாயை வாக்காளர்களுக்கு கொடுத்திருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை களத்தூர் பகுதியில் விடிய விடிய பணப்பட்டுவாடா நடைபெற்றது. ஆனால் இதனை தேர்தல் ஆணையமோ பறக்கும் படையோ கண்டுகொள்ளாமல் இருந்ததாக அப்பகுதி மக்கள் பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். 113ல 258 देखी नीतला ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருங்க. 113ல 258 சுப்பிரமணியா இருந்தா வந்துடும்.